வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த விஜயோடைய ஆட்சியை வந்து 2 படத்து மூலமாக ஈஸியாக நம்ம விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். இதை பார்க்கும்போது எல்லாமே அந்த 2 படம் தான் எனக்கு ரிப்பீட்டடாக ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஒன்று வந்து தனி ஒருவன். அதில் வர முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது அரவிந்த் சாமியோடைய அப்பாவாக இருப்பார். அந்த படம் பார்க்காதவங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போடுறேன். அது என்ன ராமையான்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவருடைய கேரக்டர் தான். நான் யாருன்னு குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே டக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன க்ளூ. இந்த படத்தில் வர 2 கேரக்டரில் ஒன்று முதலமைச்சர், இன்னொன்று முதல் போட்ட அமைச்சர். யார் அதில் முதலமைச்சராக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, யார் அதில் முதல் போட்ட அமைச்சராக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு படத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபருக்கு, அதாவது அவர் அரவிந்த் சாமியோடைய அப்பாவுக்கு தான் என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், இதை எதுக்கு நமக்கு எழுதி கொடுத்தாங்க, இது நம்ம பேசுகிறது சரியா, இது நம்ம பேசுனதுக்கப்புறம் பின் விளைவுகள் என்னவாக வரும் அப்படிங்கிறது கூட சுத்தமாக தெரியாத ஒரு நபராக அதில் இருப்பார். சிரிக்கிறதுக்கு அவசியம் இருந்தா கூட எந்த இடத்துல பல்ல காமிச்சிடாத. 3, நானா சொல்ற வரைக்கும் நீயா சுயமா முடிவெடுத்து ஒரு வார்த்தை பேசுறாத. அப்பதான் இந்த உலகம் உன்னை மேதாவின்னு கொண்டாடும். இப்போ புரிஞ்சிருக்குமே? அதே தான். இன்னொரு படம் மிக முக்கியமாக அருணாச்சலம். அந்த படத்தில் ஜனகராஜ் பண்ண கேரக்டர், இந்த ஜனகராஜ் பண்ண கேரக்டர் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்ஸ்டா பிரபலங்களும் யாரெல்லாம் விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது. அது வந்து இன்ஸ்டாவாக இருக்கலாம், மிகப்பெரிய பிரபலங்களாகவோ, இல்லை பெரிய இயக்குநர்களோட பையன்களாகவோ, இல்லை நடிகர்களோட பையன்களாகவோ, யாராக வேணா இருக்கலாம். ஜெயா, நீங்கள் ஜெயை நினச்சிங்கன்னா ஜெய், இல்லை நான் அது ஏன்னா சிபிராஜ் நினச்சிங்கன்னா சிபிராஜ், இல்லை எக்ஸ், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியாக்களில் இயங்கக்கூடிய ஒரு 10,000 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் போடுற நபர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதில் அடங்கிடுவாங்க. அதாவது தங்களுக்கு புகழ் வெளிச்சங்கள் வேணும், பதவிகள் வேணும், இல்லை புகழ் வெளிச்சங்கள் வேணும், இல்லை பணம் வேணும் அப்படிங்கிற எங்கக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கு யார் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை ப்ளே பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு இடத்துக்கு வர்றது. இன்ஸ்டாவில் பிரபலமாகிறதா இருக்கலாம், இல்லை ஃபாலோவர்ஸ் தேர்த்துறதா இருக்கலாம், அந்த மாதிரியாக. அதுக்கப்புறம் இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பேர் கெட்டு போயிடுமே, நம்ம இவ்வளோ பேர் சம்பாரித்து வச்சுருக்கோமே, நம்ம இதெல்லாம் பேசினோமேனு அவங்களுக்கு தெரியும். அதாவது முதல்ல அரவிந்த் சாமியோட அப்பாவாக ப்ளே பண்ணார்ல, அவருக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதை அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வருவாங்க, என்ன 3 Idiotsல வர மாதிரி பேசிட்டு போயிடுவார். ஆனால் இந்த நபர்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து இதில் வந்து விழுந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் திருப்பி மாற்றி பேசு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சுருக்குன்னு இருக்கும், புரியும், எல்லாமே செய்யும். ஆனால் அவங்களுக்கு வேற வழியே இருக்காது, அதனால் செய்வாங்க. அப்படி சிக்கின ஒரு எலி தான் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு எலி. அந்த எலி ட்விட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வந்து அவங்க தப்பாக பேசியிருந்தார், ஆபாசமாக பேசியிருந்தார். அதனால் வந்துட்டு நாத்தாக்காலேருந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து பயங்கரமாக போராடுவாங்க. அப்படி வந்து சாட்டைத்துறை முருகனா இல்லை நாத்தாக்கால யார் வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னு தெரில, அந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. போட்ட உடனே ஒரு 2 days ஆகுது, இது எதுவுமே வந்து ஆக்ஷனே எடுக்கலை, கைது செய்யலை. அப்படிங்கிறதா இங்கே நிறைய பேருடைய கேள்வியாக இருந்தது. நிறைய பேருன்னு சொல்ல போகிறது யார் அப்படின்னா பிஜேபி. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு படம் ஞாபகம் வருது. என்னடா படமாக ஞாபகம் வருதுன்னு யோசிக்காதீங்க, இது டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியை நான் அடிக்கடி பேசியிருக்கேன், உங்களுக்கு அடிக்கடி நான் வந்து பாருங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் ஜெய் பீம் காமரேட் அப்படிங்கிற படம். அதில் இந்த ஆர்எஸ்எஸோடைய பிஜேபியோடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும், சோஷியல் இன்ஜினியரிங் எப்படி பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்க பேக்டோர் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தையும் கைப்பற்றுறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அது இந்த இடத்துல உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மைக்கேல் அப்படிங்கிறவரை 2 நாட்களாக அரெஸ்டே பண்ணலை. மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா பொங்குன்னு பொங்கியிருப்பார், அதுக்கப்புறம் நாத்தாக்கா பொங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அந்த லைன் எடுத்து கொண்டு போயிருக்கும். அதாவது இவர் வந்து ஒரு கிறிஸ்துவர், அதனால் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்? சிஎம் விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவர், அப்புறம் ஆதவர்ஜனா திருமணம் செய்து கொண்ட பெண்மணி அவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவங்க, அது அவங்கவுங்களுடைய மத நம்பிக்கை அப்படின்னு நிறைய பேர் வந்து அங்கே கூட்டணிக்கு போனவங்களே பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம் வந்து நம்ம ஐயா பிரபாகரன் ஸ்பீக்கர், அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர். இதெல்லாம் காரணம் காட்டி இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள்
அதனால் இவங்களை கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு லைன் எடுத்திருப்பாங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ் லைன். நீங்கள் அந்த ஜெய்பீம் காம்ரேட் அப்படிங்கிற மூவியை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ராமர் கோயிலை இஷ்யூவை கையில் எடுத்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிஜேபி எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் எந்த அரசியல் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சுக்குவாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு ஒன்றா போட்டு பார்ப்பாங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பிளான் பி, பிளான் சி வரைக்கும் வந்து வச்சுருப்பாங்க. அதுபடி அவங்க ஒன்றா போட்டு பார்ப்பாங்க. அதுதான் வந்து சில மாநிலங்களில் இந்த சாதிய ரீதியாக பிரச்சனைகளை வந்து வர வைக்கிறதா இருக்கட்டும். சில மாநிலங்களில் வந்து பீஃபை வச்சு அரசியல் செய்வாங்க. கேரளாவில் பீஃப் வச்சு அரசியல் செய்ய மாட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதிய ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் வரதுக்கான அறிகுறிகள்லாம் இருந்தாலும் அது அப்படியே மழையிலேயே வந்து கிள்ளி தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதனால் இங்கே சாதிய பிரச்சனையை கொண்டு வந்து பிஜேபியால் ஆட்சி பிடிக்க முடியல. மத பிரச்சனையுமே ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடியே வந்து மைக்கேல்பட்டி அந்த பெண்ணுடைய மரணத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, வரல. அப்படின்னோடனே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா திரைக்கவர்ச்சி தான். இப்போது கலைஞர் அவர்கள் என்னதான் முற்போக்கு சிந்தனையோடு அரசியல் அறிவோடு தொலைநோக்கு பார்வையோடு என்னென்ன விஷயங்களை செஞ்சுருந்தாலும் அவரால் வந்து ஒரு 5 வருஷம் தான் ஆட்சி செய்ய முடியும். அதுக்கப்புறம் 10 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் ஆண்டுட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா எம்ஜிஆர் அவர்களுமே வந்து ஒன்றுமே செய்யாட்டினாலும் அவரும் ஆட்சியை பிடிச்சி சொகுசாக வந்து ஆண்டுட்டு போயிருப்பார். ஏன் அப்படின்னா அது திரைக்கவர்ச்சி. இங்கே திரைக்கவர்ச்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா பிஜேபியால் ஆட்சி அமைக்கிறதுக்கான சாதகங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கு தான் ரஜினி வச்சு ட்ரை பண்ணது. அது ஒர்க் அவுட் ஆக அவர் பின் வாங்கிட்டார். அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் விஜய் அவங்க வந்து கொண்டு வராங்க. விஜய் வந்து தொக்கா அவங்க கையில் பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பித்த சமயத்திலே வந்து இவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி தான் அரசியல் போக்கு இருக்குன்னே வந்து நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியல. அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ள இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சபாநாயகர் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துவர், விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவர். ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒருத்தன் வந்து முருகனை வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுகிறான். ஆனால் வந்து கைது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை? விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டியனு, ஆதவ அர்ஜுனா வந்து கிறிஸ்டியன் சமூகத்தை சார்ந்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு மைனாரிட்டி, ஒரு கிறிஸ்டியானிட்டி வந்து அவங்க எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மேக்னிஃபையரை வச்சு பூத கண்ணாடி வச்சு எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, அந்த ஜனகராஜ் கேரக்டர் தான். இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்கு நம்மள ஜபமாலை எடுத்துட்டு உள்ள போக சொன்னாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு அதை வச்சு இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து அரசியல் பண்றது ஏன்னும் தெரியும். ஆனால் இவங்க கொத்தா மாட்டியிருப்பாங்க. இவங்களாம் என்னடா நீங்கள் இன்ஸ்டா பிரபலம் தானே சொன்னீங்க, இப்போ அமைச்சரை சேர்த்துக்கிறீங்களேன்னு சொல்லாதீங்க. இவங்களுமே திடீர் பிரபலங்கள் தான். இவங்களுக்கே தெரியாது இவங்களாம் ஒரு காலத்தில் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தவங்க தானே. அதனால தான் நான் இன்ஸ்டா பிரபலங்களே சேர்த்துட்டேன். ஸோ இவங்களுமே இந்த ஜனகராஜோடைய கேரக்டரில் ஃபாலோ ஆகக்கூடியவங்க தான். இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒன்றா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். பேக் ஃபயர் ஆகும், ஆனால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா திடீர் பிரபலங்கள். அப்படிதான் இவர் வந்து ஜெபமாலை எடுத்துகிட்டு போக சொன்னது எதுக்குன்னு தெரியாது. இப்போ வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை ஹெச் ராஜா கொடுக்கும்போது எல்லாருமே வந்து அது என்ன ஜோசப் விஜய், அவரே விஜய் தானே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அப்படின்னு பேசியிருப்போம். ஆனால் விஜய் அவர்கள் தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு இப்போ ரொம்ப விரும்புகிறத நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க, இந்த நகர்வெல்லாம் ஏன் நடக்கு அப்படிங்கிறது இவங்க செய்கிறதில்ல, இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஏஜெண்டா மூலமாக அது நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மைக்கேல் எடுத்துக்கோங்க. இவர் ஒரு ஜனகராஜ். இவர் வந்து ரவுட் மாஃபியா நல்லாவே ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இப்போ வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற தெனாவட்டு திமிர் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு மறுப்பு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு. முதல்ல முருகனை வந்து ஆபாசமாக பேசிட்டாரு. மறுப்பு ட்வீட் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ட்ரிகர் ஆகி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. ஆனால் இவரோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே மாதிரி தான். பெண்களை ஆபாசமாக பேசுகிறது, எல்லாரையுமே ஆபாசமாக பேசியிருப்பாரு. த்ரிஷா அவர்களையும் வந்து மிக ஆபாசமாக பேசியிருப்பாரு. நேற்று சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு போல். அதில் என்ன அப்படின்னா, வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இண்டிவிஜுவலாக இருந்துட்டு கூப்பிட்ற மாதிரியான ஒரு போஸ்ட்டு. அதாவது நீ கேஸ் போடுவியா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜனகராஜன் ஏன் சொன்னேன்னா, நேற்று வரைக்கும் திமிரா நடந்துட்டு இருந்தவர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா, மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு போஸ்ட் போட சொல்லியிருப்பாங்க, அதனால் போட்டிருப்பாரு. ஏன்னா அவரோட எந்த விதமான ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், எந்த விதமான குற்ற உணர்ச்சி கூட அவருக்கு இருக்காது. ஏன் வந்து தன்னை ஒரு திமிர் பிடிச்சவங்க மாதிரி போஸ்ட் போட நேற்று வச்சாங்க, ஏன் வந்து நான் தன்னை அரெஸ்ட் பண்ணலை, ஏன் வந்து இன்னைக்கு இந்த போஸ்ட் கொடுத்து போட சொல்லியிருக்காங்க, எதுவுமே தெரியாத ஒரு ஜனகராஜ் தான் அவர்.
ஆனால் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். எதுக்கு ஆர்எஸ்எஸ் இது செய்யணும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முற்போக்கான மாநிலம் தான் இல்லை, அப்படிதானே நம்பணும், நம்ம நம்பிதான் ஆகணும். அப்படி முற்போக்கான மாநிலத்தில் ஒரு மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மையினர் வந்து ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை சிறுபான்மையினருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்தாலோ கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிற அதிகம். அப்படி இருக்கும்போது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியிலிருந்து கிறிஸ்துவரான விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் இருப்போம். ஒரு கிறிஸ்துவருக்கு இங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே மற்ற மாநிலங்களில், முக்கியமாக பிஜேபி இப்போ ஆண்டுட்டு இருக்கிற ஒரு பின்தங்கிய மாநிலமான பீகார்லேயோ உத்தரப்பிரதேஷ்லையோ எங்கேயோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸான இல்லை. தமிழ்நாட்டில் கேரளாவில் இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாருமே வரவேற்க தானே செய்யணும். அப்படி இருக்கும்போது ஏன் ஜோசப் விஜய், ஏன் கிறிஸ்டியன், ஆதவ் கிறிஸ்டியன், பிரபாரன் கிறிஸ்டியன், அதாவது ஸ்பீக்கர் பிரபாரன் அவர்கள் கிறிஸ்டியன், இப்படின்னு ஒவ்வொருத்தரையா அடையாளப்படுத்தி பேச வேண்டிய இல்லை களை எடுக்க வேண்டிய விஷயமே இங்கே ஏன் ஏற்படுது அப்படின்னா அதுதான் பிஜேபியோட ஆர்எஸ்எஸோடைய ஏஜெண்டா. இப்போ இவங்க என்ன நகர்த்தி கொண்டு போவாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் முற்போக்கு சிந்தனையோட அவங்க இருக்கிறது சரிதான், அவங்க இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டாலும் இதே மாதிரி தொடர்ந்து நகர்வுகளை நகர்த்திட்டே இருப்பாங்க. பாருங்க இவங்க கிறிஸ்டியன், அதனால தான் இந்த விஷயத்துக்கு இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. பாருங்க இவங்க வந்து சிஎம் வந்து விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டியன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நபரை வந்து கைது செய்ய மாட்டேங்கிறாங்க இப்படின்னு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களே ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது விஜய் அவர்கள் அப்படியே மெல்ல நகர்த்தி அண்ணாமலையை தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. இந்த கூட்டம் அண்ணாமலைக்கு போகும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஏற்கனவே இது வந்து பிஜேபி லைட்டாக ட்ரை பண்ணுச்சு. அதாவது திமுக அரசு அப்படிங்கிறது எந்த விதமான சாதிய மத ரீதிய அடையாளம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்க இந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு திமுக ஹிந்துக்களுக்கு எதிரான அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன் இல்லை வந்து இஸ்லாம் சமூகத்தினருக்கு ஆதரவான அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது, நகர்த்த முடியாது. ஏன்னா அவங்களுடைய தாய் கழகம் அப்படிங்கிறது திராவிட கழகம் அப்படிங்கிறனால ஹிந்துக்களுக்கு எதிரான அப்படிங்கிறத கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. திரும்ப 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 ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தில் போய் போயிட்டு ஃபாதர் கிட்ட வந்து கிராஸ் வாங்குற மாதிரியான ஒரு இது இருக்கும். பார்த்தீங்களா, இவங்க வந்து முற்போக்கு சிந்தனை பேசுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுவாங்க, ஆனால் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபோட்டோவையே திரும்பி 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 போட்டு ஒரு மாதிரி நகர்த்திட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி அவங்களுக்கு தொக்கா கிடச்சது வந்து விஜய் அவர்கள். அவர் வந்து இவிஎம் மிஷினோடைய குளறுபடிங்கிறாங்க. அவர் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னென்னமோ காரணங்கள் இருக்கலாம், பல காரணங்கள்னால. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு, ஓகே நம்ம இவர் ஜெயிப்பாரா இல்லையா நம்ம நினச்சோம், ஆனால் ஜெயிச்சிட்டாரு, அப்போ நம்மளுடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிக முக்கியமாக இருக்கிற இந்த பிளான் தான் இந்த சிறுபான்மை கிறிஸ்துவம் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க நகர்த்துறாங்க. அதை முக்கியமாக ஒரு ஆர்டிக்கலாக வந்திருக்கு. அதை நான் போஸ்டாக போடுறேன், முடிஞ்சவங்க தேடி படிச்சுக்கோங்க. இப்படி அக்கா தமிழ்நாட்டோடைய அரசியல் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.